கடந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து 14 வருஷமா கட்சி எப்போ தொடங்குச்சோ, ஈழப்போர் எப்போ துவங்கிட்ட அப்புறம் அண்ணன் சீமான் வந்து சிறையில் வந்துட்ட அப்புறம் எப்போ கட்சி ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இருந்து இயக்கமாக இருக்கும்போது இன்னைக்கு 14 வருஷமா இருக்காங்க. இப்போ இந்த கட்சியில் தொடர்ச்சியான இந்த 14 வருஷம் நீங்கள் பார்த்துருப்போங்கண்ணே. பெரிய பெரிய நீங்களும் முதல்ல ஆரம்பிச்சு நான் ஒரே ஒருத்தனா தான் வந்தேன். கூட 2 பேர் இணைஞ்சு வந்தாங்க. ஒரு 3 பேரா 4 பேரா தான் இங்கே இணைஞ்சு கட்சி ஆரம்பித்தோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கட்சி நாங்கள் இப்படி ஒரு கட்சியை மாறும் செய்யலாம் இல்லை. ஈழ போராட்டம், ஈழ மக்களை காப்பாற்றுறதுக்காக, தொப்புள் கொடி உறவுகளை காப்பாற்றுறதுக்காக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிச்சதால எங்கேயோ ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கிற குரலா சீமானந்த் இருக்கும்னு நினைச்சிட்டு தான் இந்த கட்சியில் வந்து இணைஞ்சோம். நெருக்கி அதில் பயணிச்சுட்டு வந்துருந்துருக்கோம் 14 வருஷமா. பெரிய பெரிய இடையூறுகள், பெரிய பெரிய அச்சுறுத்துகள், தொடர்ச்சியான வருஷத்துக்கு 3-4 முறை வழக்கு, பெரிய பெரிய போராட்டம். இந்த ஈழ போராட்டத்துக்கான கட்சி ஆரம்பிச்ச கட்சி தமிழ் தேசத்துக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பொது கட்சியை மாறி எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் கூட போய் துணை நிற்கிற அளவுக்கு நாங்கள் மாறி நின்றோம். ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு நிற்கும் போது பெரிய பெரிய அச்சுறுத்தல்களை இன்னரெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். சிறைக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 200-300க்கும் மேற்பட்டான கைதுகள் பண்ணியிருக்கோம். கைதாயிருக்கும் நிறைய வழக்குல. அது இல்லாமல் தொடர்ச்சியான வழக்குகள்லாம் சிறை போயிருக்கும். இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு, அது மாவட்ட எல்லை நம்மளுது, தொடர்ச்சியான பிரச்சனை வரும். காவிரி பிரச்சனை வரும், எல்லை பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக போய் நின்று 14 வருஷம் பெரிய அளவு கட்சி வளர்த்தது ரொம்ப கடுமையாக வளர்த்தோம். இங்கே பெரிய பொருளாதார செலவு எல்லாமே நல்ல. இந்த கட்சிக்கு வரும்போது எல்லாமே பெரிய அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சவங்க தான். எல்லாமே இங்கே இருக்கு. உட்காந்து அத்தனை தம்பிங்களும் நான் உட்பட எல்லாமே இருக்காங்கன்னா எல்லாம் படித்த பிள்ளைங்க தான். எல்லாமே படித்து 2 டிகிரி 3 டிகிரி வாங்கின பசங்க தான். எல்லாம் இன்ஜினியரிங் வேலை வரைக்கும் போகிற பசங்க தான். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இணைச்சு பேசி தமிழ்நாடு முழுசு இணைச்சோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த நொடி வரைக்கும் இணைச்சு ஒரு 20,000 பேர் உறுப்பினர்களாக இணைச்சு ஒரு 1 லட்சம் ஓட்டு நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்து கடைசி தேர்தலில் பார்த்துட்டு போனேன். இது மாதிரி ஒரு கடுமையான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், பண்ணோம். எவ்வளோ வேலைகளை செஞ்சும் பண்ணோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நாங்கள் பார்த்தோம். எங்களுக்குள்ளே ஒரு நிகழ்வு எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா மண்டல செயலாளர், எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் முழுசுமே என்னை கட்சி ஆரம்பிச்சும் போது இருந்த அத்தனை பொறுப்பாளர்கள் நீ கட்சியில் இல்லை. சரி, எங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் கேட்கணும், இல்லை கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் செய்யணும்னா நேரடியாக சீமானன் தொடர்பு போக முடியல. அவர் பேச முடியாது. ஏதோ ஒரு விஷயம் எப்பயும் ஒரு நாள் 2-4 மாதம் ஒரு டைம் ஒரு செய்தி போட்டால் குரல் செய்தி போடுவார், செய்வார், முடிஞ்சா போடுவார், எல்லாம் நிறுத்திடுவார். இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் கட்சியில் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படி கூப்பிட்டா கூட அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தொடர்ச்சி நடவடிக்கை எதுக்கு வரதில்லை, எதுவுமே வரல. நாங்களா சரி என்ன பண்றது, இன்னைக்கு மாறி நாளைக்கு மாறுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் சேர்ந்து அப்போ இவ்வளவு நெருக்க தூரமா எல்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் எருவியே பக்கத்துலேயே உட்காந்து சீமான பக்கத்து கூட காலையில உட்காந்து மாலை முடிக்கு பேசுற அளவுக்கு அன்னைக்கெல்லாம் இருந்தோம், செஞ்சு பேசணும். அன்னைக்கு கட்சியில் ஆட்கள் இல்லை. இன்னைக்கு கட்சி பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியாக வளர்ந்துருச்சு. ஒரு அங்கீகாரப்பட்ட கட்சி வளர்ந்துட்ட பிறகு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. என்ன காரணமே தெரியல. எந்த ஒரு விஷயத்துக்கு வரதில்லை. கட்டமைப்பு மாத்துறாங்க, தொடர்ச்சியான கட்டமைப்பு மாத்துறாங்க. முதல்ல எல்லாம் ஒரு 6 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் நகரமா 6 பிரிச்சாங்க, 2 பிரிச்சாங்க, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் மாத்தினாங்க. இன்னைக்கு ரொம்ப கேவலமா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்துல அறிவிக்கிறார் அண்ணன். ஞாயிற்றுக்கிழமை நடந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறாரு, ஒரு தொகுதிக்கு 5 தொகுதி செயலாளர் மாத்திரன்றாங்க. உலகத்துல எந்த கட்சி கட்டமைப்பு வர்றதுதான். ஆனா எந்த கட்சி கிழக்கு ஒரு தொகுதி 5 தொகுதி, ஒரு தொகுதி 5 பிரிச்சிங்கன்னா காவிரிப்பட்டினம் ஒன்றியம் எடுத்துட்டாங்கன்னா காவிரிப்பட்டினம் ஒன்றியத்துல தென்கிழக்கு தொகுதி வடமேற்கு ஒன்றிய செயலாளர் போட முடியுமா? அப்ப அங்கீகாரமே யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது. சரியா வளர்ந்து வராங்க, கட்சியில் நல்லா வளர்ந்து வராங்கன்னா இவங்களே தள்ளி வச்சிடுறாங்க. புதுசா வர ஆட்கள் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா 15 வருஷம் எங்களுடைய குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்க பொண்டாட்டி தாலியை வைத்து நாங்க ஒரு விட உழைச்சு எல்லாமே எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்க வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்க பார்த்துருப்போங்க. எவ்வளவு நாள் சாப்பாடு வழியெல்லாம் கூட எல்லாம் நின்று செஞ்சுதான் அம்மா உணவகத்துல வாங்கிலாம் சாப்பிட்டுருக்கோம். அது மாதிரி நிலைமையெல்லாம் தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கும் அந்த கட்சியில இருந்து. அவ்வளவுலாம் ஒன்று கட்சியில இன்னைக்கு திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, பேச மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு முழுசும் நிலை இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போறாங்க. கடைசியா நீங்க இந்த காளிமாக்காருடைய நீங்க அவருக்கு பேசின குரல் பதிவு நீங்க கேட்டிருப்பீங்க. கடைசி குரல் பதிவு நீங்க உங்களுக்கான ஆட்கள் சேர்த்துறீங்க, உங்களுக்கான ஆட்கள் நீங்க தனியா திரட்டுறீங்க, இது கட்சிக்கான ஆட்கள் தான் திரட்டணும் அப்படின்னு பேசுறாங்க. எங்களுக்கான ஆட்கள் நாங்க திரட்டாதனாலதான் இன்னைக்கு கண்ணன் கல்யாண சுந்தரத்துல இருந்து ராஜீவ்காந்தி அண்ணல இருந்து எல்லாமே ஆகச்சிறந்த போராளிகள். அவங்க மேல யாரு இன்னும் கட்சி விட்டு போன ஒருத்த மேல கூட குறை சொல்ல முடியாது. எந்த கட்சியில சிறு தவறு இல்லாமலாம் இல்ல, திமுக இல்ல, அதிமுக இல்லாம இல்ல. அப்படி கூட்டு தனிமட்ட பேர் பேசுவாங்க, செய்வாங்க, திரும்ப கட்சியில் நினைப்பாங்க. ரூம்ல கூட நீங்க ஒண்ணு தப்புனா கூட 4 அடி கூட நீ அடிச்சலாம், தப்பு கிடையாது. நீ கட்சியோட தலைவர், உங்க கட்சி கெட்ட பேர் வரணும். ஆனா இது எதுவுமே செய்யலை. இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யாம எல்லாருமே தூக்கிட்டாங்க. எந்த ஒரு காரணம் கிடையாது. தூக்கும் போது எந்த ஒரு காரணம் கிடையாது. எல்லாமே ஆகுது. நான் ஒரு மண்டல செயலாளர்னா இப்ப ராஜீவ்காந்தியோ கல்யாண சுந்தரமோ இல்ல வேற யாரும் பொறுப்பாளர்களோ இருக்காங்களா? போனவங்க அத்தனை பேருமே யாருமே இன்னைக்கு எங்கிட்ட அண்ணன் சீமான் கட்டணும் யாரும் சொன்னது கிடையாது. எல்லாமே கட்சிக்கான வேலை செஞ்சு போனாங்க. ஏன் எடுத்தீங்க?
2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு ராணுவ கட்டமைப்போட இருந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நான் கட்சி ராணுவ கட்டமைப்பு இல்ல. அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ராணுவ கட்டமைப்பு சொல்றாரு. என்ன ராணுவ கட்டமைப்பு? எல்லா கட்சியிலும் வர மாதிரி இன்னைக்கு இங்கேயும் மது பழக்கத்தை உருவாக்குற மாதிரி மது பழத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு அதிமுக திமுக இணையதான் இங்க வேலை நடக்குது. அவங்களே பரவாயில்லன்ற அளவுக்கு தான் இங்க கட்டமைப்பு நடக்குது. மொத்தம் இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட நேரம் வர கிருஷ்ணகிரி வராரா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு செய்யறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேரம் வருவாரு, நேரம் அறைக்கு போயிடுவாரு, கதவு சாத்திக்குவாரு, திருப்பணும் பொதுக்கூட்டத்தோட போயிடுவாரு. இங்க அவன் பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா, என்ன செஞ்சான், இந்த இவ்வளவு லட்சம் செலவாயிருக்கும், 10 லட்சம் 20 லட்சம் செலவாயிருக்கும், எப்படி பண்ணா செஞ்சா, யார் முன்னாடி நின்று செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது. நாங்க ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பாத்துருக்கோம். எந்த போட்டோ வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்க மைக் சரியில்லையா, இங்க மைக் சரியில்லையா, இல்ல இங்க கொடி கட்டல அங்க கொடி கட்டணும் பாத்துட்டு உட்காந்துருக்கோம். ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட நெருக்கம் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் எங்களை உட்பட தமிழ்நாடு முழுசும் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் இவங்க கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போல ஆலோசனை கேட்டதில்ல. இவங்களே ஒரு 4 பேர் தலைமையில் உட்காந்துக்கிறாங்க. சென்னையில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அரசியல் வேற, அது சென்னை நகரம், இது கிராம அரசியல் வேற. சென்னை நகரத்துல ஒரே பகுதியில 50,000 பேர் இருப்பான், 5 லட்சம் பேர் இருப்பான். ஆனா அந்த அரசியல் வேற. இங்க கிராம பகுதி, இங்க சாதி அடக்குமுறை இருக்குது, அங்க சாதி பார்க்க மாட்டாங்க. இங்க சாதி அடக்குமுறை இருக்குது, மத அடக்குமுறை இருக்குது, மொழிவாரி பிரச்சனை இருக்குது. இங்க ஏகப்பட்ட பிரச்சனை தான் கிராமத்துல அரசியல் நடத்துறோம். அப்ப தொடர்ச்சியா மாத்தி 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 கொலாப்ஸ் பண்றீங்க. கிருஷ்ணகிரி வேட்பாளரா அவங்க தூக்கி கன்னியாகுமரியில போடுறாங்க, கன்னியாகுமரி வேட்பாளர் தூக்கி சிவகங்கையில போடுறாங்க, சிவகங்கை வேட்பாளர் கூட கோயம்புத்தூர்ல போடுறீங்க. கடைசியில் நாங்க எதனா ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறது வந்தாங்கன்னா இந்த வேட்பாளர் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப கிருஷ்ணகிரி அப்ப 14 வருஷம் அவங்க கூட கட்சியில உழைச்சிடும் தெரியாத அந்த மாவட்ட செயலாளருக்கு கீழே தெரியாம போயிருமா, யார் வேட்பாளர் போனது கூட தெரியாம சொல்லாம போயிருவாங்களா? அப்ப இது மீறி நாங்க கேட்டாங்களா, எங்களுக்கு தெரியாம ஒரு 4 பேரை நீங்க உருவாக்குறீங்க. அது 4 பேர் 5 பேர் உருவாக்கி அவங்க கிட்ட வேட்பாளர் விருப்பம் பண்ணிட்டு வந்து கொடுன்னு சொல்றீங்க. நாங்க சரி என்னடா இந்த பொறுப்பு நம்ம வந்துட்டு அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே கடைசி ஏதோ ஒன்று பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம். அந்த வேட்பாளர் இன்னைக்கு அந்த வேட்பாளர் நம்ம 1 ரூபா கூட கட்சிக்கு செலவு பண்ணல. இன்னொரு கட்சி தலைமையில் நாங்க உட்காந்து காசு வாங்கலாம் பண்ணல, எங்களோட காசை போட்டு தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 14 வருஷம் கட்சி வளர்த்தனா எங்களோட சொந்த காசு தான். அவங்க 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து நான் கட்சியை வளர்க்கல. ஒவ்வொரு தேர்தல் வரணும், ஒரு தேர்தல் தெரியும். திமுக நிகரான கலப்பணி தான் இங்க நாம் தமிழ் கட்சியில செய்யறோம். அப்ப செய்யறோம்னா அவங்களுக்கு செலவாகிறதா எங்களுக்கு செலவாகும். அப்ப யாரு இந்த செலவு பண்ணுவாங்க? நாங்க தான் பண்ணிருந்தோம். அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம இனத்துக்காக வந்துட்டோம், இனத்துக்காக செஞ்சும் பண்ணோம், இதெல்லாம் நாங்க எதுவுமே கேட்கல. ஆனா ஏன் நிராகரிக்கிறோங்க எங்களை தமிழ்நாடு முழுசும்? பழைய ஆட்களை யார் நிராகரிக்கிறது? என்ன காரணம்? எங்களுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ண? நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம். சொத்து வித்து கொடுத்தோம், நிலத்தை வித்து கொடுத்தோம், வளத்தை வித்து கொடுத்தோம். என் உடல் உழைப்பெல்லாம் போச்சு. 18 வயசு வந்தேன் நான் கட்சிக்கு தான். நீங்க பாத்துட்டு போனேன். இன்னைக்கு 34 வயசு ஆகுது. இளமையே போச்சு எங்களுக்கு. இந்த கட்சியில் சேர்ந்து என் குழந்தை நிறைய மாத கர்ப்பிணி, அந்த என் குழந்தைய போய் காப்பாற்ற முடியல. ஆர்கே நகர் பிரச்சாரத்துல பரப்புரையில் இடைத்தேர்தல பரப்புரையில் இருக்கிற என் குழந்தை பிறச்சு கூப்பிட்டு வந்து என் மனைவி சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வர முடியல. என் குழந்தை கர்ப்பம், அந்த குழந்தை இறந்துச்சு பிறந்த ஒரு நாள்லயே. என்ன இலக்காம இருக்கு? நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். நாங்க இருக்கிற நீங்க நாம் தமிழ் கட்சி, நீங்க இங்க பேசுறீங்க, திமுக அதிமுக இருந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டு தாக்குறீங்க, பேசுறீங்க, இருக்கிற அதிகாரியை முழுசும் பேசுறீங்க. சரிதான், கருத்து ரீதியா மாறி நிக்கிறோம். ஆனா நாங்க அதே குரலோடு இங்க பேசுறோம். ஆனா எங்க கூட எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து என் ஊர்ல இருந்து பகையாலே இருக்கிறான். நான் திமுக பேச முடியல, அதிமுக கூட பேச முடியல, எந்த காரங்க பேச முடியல, மாமச்சானா இருக்கான். ஆனா அவங்க கூட பேச முடியல, கருத்து ரீதியா மாறி நிக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? அதே செயல நீங்க போயிட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்க கல்யாணத்துக்கு போவீங்க, திமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, அதிமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, நீங்க எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனா நாங்க தெரியாம மாமச்சங்க திருமணத்துக்கு எதனா போயிட்டு செஞ்சு எவனோ போட்டோ போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக அதிமுக தொடர்பு இருக்கிறான்னு பேசுறீங்க. தேர்தல் வந்து அதிமுக திமுக காசு வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இது மாதிரி தொடர்ச்சியான எங்க மேல ஒரு என்னன்னா ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்க நாம் தமிழ் பண்ணிட்டு எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான். சரி, இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளை மறுநாள் மாறிடும், அப்புறம் மாறிடும், இப்புறம் மாறிடும். 14 வருஷம் கடந்தோம். ஒவ்வொருத்தரும் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்கல. இப்ப எங்களை கட்சி விட்டுலாம் தூக்கல, நாங்க வெளியே வரல, கட்சி விட்டுலாம் தூக்கல, நாங்க கட்சி விட்டு தான் இருக்கோம். எங்களை தூக்கிட்டு எல்லாம் வரல. ஆனா வழி தாங்க முடியல, எல்லாரும் போயிட்டாங்க. யாருகிட்ட போய் நிக்கிறது? இப்ப நாளைக்கு அதிமுக மாதிரி ஒரு தலைமையில ஒரு கட்சி விட்டு போறீங்களா எங்க கிட்ட? யார் தலைமை? அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு இணையான ஒரு கைத்தட்டி யாருன்னா வச்சுன்னா உடனடியாக நீங்க அவங்க கட்சி விட்டு நிராகரிக்கிறீங்க. நீங்க அவங்க மேல தேவையில்ல வன்முறை பேச்சு தூண்டி விடுறீங்க. உங்களுக்கு தெரியாம அவங்க இணையத்தை பேச வைக்கிறீங்க. என்னைக்கு ராஜீவ் காந்தியும் அண்ணன் கல்யாண சுந்தரனும் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்னைக்கு கட்சி விட்டு போனாங்களோ அன்னைக்கு கட்சியோட இது அத்தனை மதிப்பு போச்சு. ராஜீவ் காந்தி திமுக போனார் விட்டு கல்யாண சுந்தரம் பேர்ல என்ன உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்துச்சு? கல்யாண சுந்தரம் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான கெடுதல் என்ன பண்ணாரு உங்களுக்கு? அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவர் கட்சி விட்டு போனாரு. நீங்க எங்களுக்கு இரவு பகலா வெளிநாடு தொடர்பு வந்துட்டே இருக்கும். 2019 முடிக்கு இரவு பகலாம் தமிழ்நாடு தொடர்பு வருது, வெளிநாடு தொடர்பு தமிழர்கள் பேசிட்டு இருப்பாங்க. 2019 முடிக்கு எந்த வெளிநாடு தொடர்பு எதுவுமே இல்லையா எங்களுக்கு? நான் உங்க கூட இணைச்சு காரணம் நீங்க தமிழ் தேசிய விடுதலை புலி இயக்கத்துல இறந்த மாவீரர்களே, அப்புறமா தமிழ்ல மக்களை இவங்களை காப்பாற்றணும்னா அங்க ஒரு விடுதலை புலி இயக்கம் இருக்குது.
நாங்க அதுக்கு நிகரா அது இல்லைனா கூட எங்களுக்கு வந்து இங்க ஒரு தமிழரை காப்பாற்ற ஒரு இயக்கம் தான் பொங்கியில தானே வந்தோம். நாங்க ஒரு அரசியல் கட்சி உங்க கூட வந்து திமுக அதிமுக மாதிரி வந்து போயிட்டு நாங்க கூட சீட்டு 4 சீட்டு கொடுங்க 5 சீட்டு கொடுங்க வரலையே. நாங்க போயிட்டு ஏதோ இந்த கட்சி வச்சு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு 50,000 1 லட்சம் 10 லட்சம் வாங்கி செஞ்சு வரலையே. நாங்க என்னைக்கு கட்சி வரலையே. நாங்க என்னைக்கும் வரலையே. நாங்க வந்தது அத்தனையுமே உங்களுக்காக, இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தான் வந்தோம். நீங்க எதுவும் ஒன்று கேட்டா கட்சி என்னெல்லாம் வளர்ந்துருக்கா செஞ்சுட்டான்னு கேட்கறாங்க. இயல்புல இருந்தே நாங்க தமிழ் தேசிய விடுதலையோட இயக்கம் இருந்துச்சு எங்களுக்கு. அது கடைசியா நீங்க இன்னைக்கு பாலச்சந்திரன் தம்பி பாலச்சந்திரனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அந்த பாலச்சந்திரனுடைய இறப்பு பார்த்து தான் வெளியே வரோம். நாங்க அப்பதான் கொதிச்செழுந்து வரோம். எல்லா பிள்ளையும் மாணவர்கள் தமிழ்நாடு முழுசும் மாணவர் அங்க கொதிச்செழுந்து வரான். வரும்போது ஒரு இயக்கம் தான் இது. சீமானோ இல்ல அவங்க அப்பாவோ இல்ல அவங்க குடும்ப இயக்கங்கள்ல 1800 இயக்கத்துல இதுக்கு முன்னாடி எல்லாம் 15 பேர் 14 பேர் இருந்த மூத்த அக்கா அப்பா எங்க மாமா சாகுல மீது மாமா உட்பட எல்லா அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் உட்பட இருக்கிற அண்ணன் ராவணன் உட்பட அண்ணன் வெற்றிக்குமரன் உட்பட இன்னைக்கு கட்சி விட்டு ஒதுக்கி அத்தனை மாநில பொறுப்பாளர் உட்பட இவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. அதில் நீங்க வந்து கருத்தியல் ரீதியா நீங்க பேசுறீங்க. ஒரு முதன்மை பொறுப்பாளர் அவங்க மாத்தி நிறுத்தி உங்களுக்கு வச்சாங்க பேசாங்க கூட நின்றுனாங்க. ஆனா அதுக்கான இது எதுவுமே இல்லையே. இன்னைக்கு யாருமே இல்லையே. என்ன தப்பு பண்ணாங்க இன்னைக்கு? நேற்று நல்லா இருந்தா இன்னைக்கு கெட்டதா போயிட்டாங்களா? யதார்த்தமா நம்ம திமுக அதிமுக கட்சியை பத்தி பேச தேவையில்ல. ஐயா கலைஞர் கூட கட்சி ஆரம்பிச்சவங்க கடைசியா சாறு முடி வெளியே போயிருக்காங்களா? இறுதியா போனாங்களா? அம்மையார் ஜெயலலிதா கூட ஆரம்பிச்ச அம்மையார் சசிகலாவும் இறுதி முடிக்கு வெளியே போயிருக்காங்களா? ஏன் உங்ககிட்ட இருந்து மட்டும் வெளியே போக வைக்கிறீங்க நீங்க? அப்ப தப்பு எங்க இருக்குது? உங்க போறவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்குதா? சரி போன தப்புன்னு சொல்றீங்களா? தப்பு நீங்க உடச்சு பேசணும்ல. இத்தனை முறை நாங்க தமிழ் இந்த நாம் தமிழ் கட்சியில இந்த மாவட்டத்துல இத்தனை முறை கைதாயிருப்போம். எத்தனை முறை என்னைக்கு நீங்க கேட்டிருக்குங்க? என்னைக்கு ஒரு தம்பி கைதாயிட்டான் செஞ்சுட்டான் என்னைக்கு வந்து பாத்துருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்களா? இல்ல அவனுக்கு வழக்கறிஞர் 4 வழக்கறிஞர் எடுத்து வச்சு எங்களை கூப்பிட்டுருக்கீங்களா? எத்தனையோ வழக்குகள் வந்துருக்கு. காவிரி பிரச்சனை வழக்குகள் நம்ம வழக்கு வந்திருக்குது. கடைசி வேட்பாளர் தம்பி கோவத்துல போய் வேட்பாளர் அடிச்சு பிரச்சனை வழக்குகளுக்கு எத்தனையோ வழக்குகள்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. யாரோ சும்மா இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க எங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வழக்குல என்னைக்கு நீங்க ஒரு வழக்கு நினைச்சு கேட்டுக்கலாம். எல்லாம் கேட்கல. நாங்களா சரிதான் வெளியே வந்தோம். நாங்களா தான் வருவோம். குரல்குடி மக்களுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க எல்லாம் அந்த போய் அவனை அடிக்கவே இல்லை. அவரை அடிக்கவே இல்லை. அடிச்சது யாரோ வந்து கூட்டத்தில் அவங்க ஆள் வச்சு அடிச்சு பேசிட்டு கடைசி யாரும் முதன்மை பொறுப்பாளர் 10 பேர் வழக்கு போட்டு விட்டாங்க. நாங்க தானே போய் எல்லா இடத்துலயும் போய் நின்று போயிட்டு தலைமறைவாயிட்டு செஞ்சுட்டு வந்து கைதாகி அதுக்கு 70,000 1 லட்சம் செலவு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி என்ன இது பேர்? யாருக்கு பேர் வருது? எங்களுக்கு ஒரு பேர் இல்லையே. நாங்க வரும்போது எல்லாம் சொத்து பத்து போட நல்லா வந்தாங்க. பிச்சைக்காரனா இருக்கோம். நீங்க என்ன இருக்க? நீங்க தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் எளிமையான அரசியல் இல்லையே உங்ககிட்ட. எளிமையான அரசியல் பேச மாட்டீங்களே. வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க. வந்து நான் என்ன கஷ்டம் ஒருத்தன் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போறோம் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளர் வீட்டுல போய் தங்கலாம் இல்ல ஒரு பொறுப்பாளர் வீட்டுல சாப்பிடலாம் நினைக்க மாட்டேறீங்களே நீங்க. எம்ஜிஆர் அந்த வேலை செய்யாம போயிட்டாரா? ஐயா செய்ய போயிட்டாரா? எல்லாம் செஞ்சன கட்சி கட்டமைச்சாங்க. எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாண கச்சேரி நல்லது கெட்டது சாவுன்னு கூப்பிட்டா வரமாட்டேறீங்க நீங்க. ஆனா திமுக அதிமுக கட்சிக்காரன் எவனோ ஒருத்தர் செத்து போயிட்டா நீங்க அடுத்த நிமிஷம் போறீங்க. எவனோ பணக்காரன் இருந்துச்சு அடுத்த நிமிஷம் போய் நிக்கிறீங்க. அப்ப உங்க கட்சிக்காரன் மரியாதை இல்ல. நம்ம மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனா ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தாரு. அக்கா மேரி செல்வராணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. கிட்டத்தட்ட கட்சியில அந்த தலி தொகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை எவ்வளவு பெரிய மொழிவாரி பிரச்சனை இருக்குது. நாம் தமிழர் நாங்க கொண்டு போன எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த பகுதியில் நின்று கட்சியை வளர்த்தினாங்க. உடல் நோய்பட்டு 2 காலை இறந்துட்டு நீங்க சுகர்ல 2 காலில் இருந்து சக்கரை நோய் வந்து 2 காலை இறந்துட்டாரு. எத்தனை முறை நீங்க வந்து பாத்துருக்கீங்க பொறுப்பாளரை? எதை நம்பி நான் போக சொல்றீங்க? நீங்க உங்க கட்சியில் நாளைக்கு இருக்கோம். நீங்க எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு வரோம். நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க வழக்கு போடுறேன். நாளைக்கு என் குடும்பத்தை பாக்குற பார்த்து உனக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் 50 லட்சம் கூட சொல்ல உங்களுக்கு காசு கூட சொல்ல ஒரு ஆறுதல் சொல்ல தான் உங்களை வர முடியுமா என்கிட்ட நீங்க? அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம்? உங்க கூட இருக்கோம். எதை நம்பியுமே இல்லை. எல்லாமே இழந்து வந்துட்டோம். ஒரு பொதுச் செயலாளர் போடுறீங்க, மாநில பொதுச் செயலாளர் ஒருத்தர் போடுறீங்க. கட்சியில நெருக்கம் அவர் பார்த்தா கட்சி பத்தி தவறா பேசுன ஒரு ஆளு திருப்புன்னு கூட்டு வந்து முந்தானத்தை வந்து செயற்குழு கூட்டத்துல இவர் தான் மாநில கட்சியோட பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க. அப்ப யாருமே கேட்டீங்க? எந்த நடவடிக்கை கொடுக்குது? யாரு கேட்கறீங்க? நீங்க உன்னை பத்தி அசிசமா வெளியே பேசுறான். அவன் திருப்பு வரான். உங்களுக்குள்ள என்ன எனக்கு மச்சா அவர் பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க? யாரு கேட்டு பண்றீங்க இந்த விஷயம்? எனக்கு ஒரு ஐயா நான் விஜயகுமார்ன்ற ஒரு அண்ணன். ஆனா ராஜராஜ சோழனுக்கு நீங்க உலகத்துல சிலை வச்சு நம்ம செலவிக்கணும் ஒரு இடம் என்னன்னு கேட்கறேன். என் சொந்த இடத்த அவர் ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்த எனக்கு எழுதி வைக்கிறாரு. பிரபா நீ இந்த நிலத்தை உன் பேர்ல எழுதிக்கன்னு சொல்றாரு. நான் எழுத மாட்டேன். நான் இந்த நிலத்தை என் பேர்ல நான் வந்து கட்சி தலைமை பேர் எழுதுறேன். நான் எழுதி கொடுத்தேன். நான் கட்சி தலைமை பேர்லாம் எழுதுனேன். எங்க பேர்ல நாங்க ஒரு ஏமாத்திரம் எழுதிக்க முடியாதுல்ல. நீ கட்சி தலைமையில ஒவ்வொருத்தர் ரூபாய் ₹1 பணம் போட்டு ₹1 நாங்க சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து துளித்திட்ட பேர்ல நாங்க பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம். நீ கட்சி தலைமை அலுவலகத்தை யார் பேர்ல நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க? பாக்கியராஜ் தனிநபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப யாருக்கான கட்சி இது? நீங்க வளர்ந்தா நாங்களும் வளரணும்ல. கேக்குறீங்க எதுவும் கேட்ட மரம் வளரும் போது கிளையெல்லாம் வெட்டிட்டு தான் போகணும். கிளையும் தான் நீ மரமே வளர்ந்துருப்பீங்க. நீங்க எதுவும் கேட்ட வந்து சாக்கடை அடை பண்றது பிசுறுன்றது இதெல்லாம் யாருடைய விஷயம்? அதெல்லாம்
என்ன பேசுறீங்க? அப்ப நாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்ண செஞ்சோம்? ஈழ மக்களுக்கான பிரச்சனை ஆரம்பிச்சோம். ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது கட்டி கொடுத்துருக்காங்க, சொந்த வீட்டுல அவங்க அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்ச உதவி 10 உதவி சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்காக வந்து சேரல. நான் கட்சியில பிரபாகரன் ஒட்டை நபருக்காக வேலை செஞ்சாங்க. அந்த மூத்த 10 கட்சிக்கு வந்தோம். ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க எதுவுமே இல்லை. எல்லா சாதி கட்சி தலைவர் பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல அது மாதிரி பல சாதி கட்சியில வந்து நீங்க மொத்த சாதி மக்களும் என் சாதிக்காரன் கூட்டு போய் திமுக அதிமுக அடகு வைக்கிறீங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழராக கூட்டு போய் எங்களை தமிழர்லாம் இணைச்சு இப்போ தமிழர் நீங்க அடகு வைக்க போறீங்க. 75 நாள்ல கெஜ்ரிவால் ஆட்சி பிடிக்க முடிஞ்ச ஆட்சி 13 வருஷத்துல வந்து பவன் கல்யாணம் பிடிக்காச்சியா 14 வருஷம் பிடிக்க முடியும். எங்களை குற்றச்சாட்டு என்ன வைக்கிறீங்க? நான் கிளையை கட்டமைக்காம போயிட்டுமா? கிளையை வேலை செய்யாம போயிட்டுமா? நீங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சுன்னு தானே நாங்க. இல்ல நாங்க என்ன பொறுப்பாளர் நீங்க போறவங்க வேணாம் தட்டி கழிச்சு போயிருக்குமா? என்ன உங்களுக்கான இடையூறா ஒண்ணு இருந்திருக்க சொல்லுங்க. இல்ல யாரா பொறுப்பாளர் எங்ககிட்ட வந்து ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறோம்னு சொன்னா நாங்க அதை வந்து நிராகரிச்சு விட்டுருக்குமா? நாங்க என்னன்னா எதுவுமே பண்ணலையா? நாங்க தவறு எங்குது? நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசும் நீங்க மண்ணின் மைந்தருக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், மண்ணின் மைந்தர்கள் தான் நீங்க ஆட்சி ஆளுன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல் உட்பட நீங்க அந்த மண்ணில் மைந்தனுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். நீங்க அதே செய்ய மாட்டீங்க. நீங்க அப்ப யாருக்காக வேலை செய்யற அரசியல் இது? ஒன்னும் புரியல எங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நாங்க மாறி நிக்கிறோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. இப்பயும் தாங்கோனார வழி எவ்வளவு முடியல. 5 நாளுக்கு அழுந்து உட்காந்துக்கிறோம். என்ன பண்றோம்னு தெரியல. என் குடும்பத்தை கூட 14 வருஷத்துல 14 நாள் பார்த்துருப்போம் முழுசா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. போய் பாருங்க எங்க கிராமத்துல போய் கேளுங்க. ஒருத்த நாம் தமிழ் கட்சியோட பொறுப்பாளரோட மனைவியை போய் கேளுங்க. அவனோட நிலைமை என்ன இருக்குன்னு. அதையும் பார்த்து லெட்டர் பேடு கூட அந்த கட்சிக்காரன் அவனோட குடும்பத்தை போய் பாருங்க, அவன் நிலைமை என்ன இருக்குன்னு. அப்ப எங்க கொண்டு போய் சேர்த்துங்க? எல்லா விஷயம் கொண்டு போய் சேர்த்து எல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணி விட்டாங்க. மொத்தமா எதுவுமே இல்லை. எவ்வளவு இழப்புகளை எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாங்கி நிக்கிறோம். நீங்க சொல்றீங்க எங்க சாதி பிரச்சனை இருக்குது, நீங்க தமிழர்னு பேசுறீங்க. நீ இருக்கிற அத்தனை தம்பிகள் நீங்க சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு முடிச்சு நீங்க மதுரையில திருச்சிலையோ இல்ல நீங்க வந்து வேற பகுதியிலயோ நீங்க வந்து தமிழரா முழு தமிழர் இருப்பாங்க. என் மாவட்ட மண் அப்படி இல்லையே. இங்க வேலை செய்யற அத்தனை பேர் கன்னட மக்களும் தெலுங்கு தாய்மொழி சார்ந்த மக்களும் வேலை செய்யறாங்க. கட்சியில எங்களை நாங்க எவ்வளவு ஈடுபாடுறோமோ அதே ஈடுபாடோட அவங்க வேலை செய்யறாங்க. நான் அவங்களை எப்படி நிராகரிக்க முடியும்? நான் அந்த பகுதியில் போய் வேலை செய்யறோம். அப்ப நீங்க இதெல்லாம் மாத்தணும் கொள்கை ரீதியா. நீங்க தம்பி நம்ம கட்சி பொறுப்பாளர்கிட்ட செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க, முன்னாடி செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க, செயற்குழு கூட்டம்னு வைக்கிறீங்க. செயற்குழு கூட்டத்தை என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி வருவோம், நீ காருக்கு முன்னாடி எப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும் போது யாரும் இருக்கக்கூடாது, உள்ள உட்காரும் போது இருக்கக்கூடாது, இதான் செயற்குழு கூட்டத்துல பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம்னு கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுங்க, போறது முன்னாடி கையெழுத்து வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கையெழுத்து வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூலிக்கு வேலை செய்யணும் 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கிட்ட என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்க? கேட்டிருக்குங்களா? என்னைக்குன்னா ஒரு நாள் போன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி போன ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? யாருன்னா ஒருத்தர் புகார் சொல்லிட்டானா அடுத்த நிமிஷம் திட்டத்தை மட்டும் போன் வந்துடும். இது எதுக்கு வந்திருக்கு? நீங்க எனக்கு வந்திருக்குங்க. கட்சி நடவடிக்கை எப்படி வளர்க்கலாம், உங்க பகுதி என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண போற கேட்டா நான் என்ன பார்த்துட்டு சாதாரண நினைக்கிறேன். எனக்கு எல்லா பக்கம் தெரியும், என்ன சரி தெரியாம பேசுறீங்க. ஒருத்தன் எவனை எடுத்து பேசிட்டா அவனுக்கு ஆப்போசிட்டா 4 பேர் 5 பேர் நீங்களே உருவாக்குறீங்க. கேட்டா இல்லைன்றீங்க. எவ்வளவு நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம்? நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டுல பேசுறீங்க. நாங்க என் வீட்டுல வந்து என் பொண்டாடி பண்ணி உனக்கு ஏரி வேலைக்கு காடு வாங்கி ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல? நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்யறாங்க. 3 பேர் தான் இருக்குங்க வீட்டுல, குடியே இருக்குங்க. 15 பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யாரு எளிமையான கட்சின்னா? யாருக்கு வர சொல்றீங்க? நீங்க எல்லாம் இழந்துட்டோம். நீங்க திருப்பணியும் நீங்க கட்சி விட்டு சேர்த்துவங்க சேர்த்தாம போங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்க அதை பத்தி வரல, வந்துட்டோம். தெரியாம எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் அந்த ஜென்மத்தில் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், தம்பிக்கெல்லாம் படிச்ச பையன் 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு 10,000 பேர் மேல இருக்காங்க. வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இயக்கம் நம்ம போறோமோ இல்ல எந்த இயக்கத்துல கூப்பிடுறாங்களோ வருவாங்க. வேற வழி இல்லை. ஒண்ணு இந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்ல தமிழ்நாடு சார்ந்து சொல்றேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இளமையை அழிச்சிடாதங்க, போதும். நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு. 1ல இருந்து 4 ஆனீங்க, 4ல இருந்து 7 ஆனீங்க, 7ல இருந்து 14 தான் போயிருங்க. நீங்க ஏன் 7ல இருந்து 8 கூட ஆகல? எங்க மாற்றம்? அவ்வளவுதான். நீங்க இவங்கெல்லாம் இந்த மாற்றம் இல்லை. இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த இளைஞர்களும் உங்க வாழ்க்கைக்கு எடுத்துடாதுங்க.
அவன் மனைவிகளுக்கு எல்லாம் இளைஞர்கள் கூட சொல்றேன், அவன் குடும்ப பெண்கள் சொல்றேன், தயவு செஞ்சு உணர்ச்சி பெருகு ஊட்டி, உணர்ச்சி எங்களை ஊட்டி, எங்களை வேற திசைக்கு நாங்கெல்லாம் போய் சம்பாரிச்சு இருப்போம், எங்களை இது மாதிரி ஊட்டி ஊட்டி பண்ணாதீங்க. அப்புறம் நான் கூப்பிட்டோமா, நாங்க செஞ்சுமா, உங்களாம் செய்ய சொன்னோமெல்லாம் கேட்காதீங்க. எல்லாம் அடுத்த கட்ட தமிழ்நாடு முழுசுன்னு ஏற்கனவே இவங்க தமிழ்நாடு முழுசு இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட கடைசியா எல்லாரும் உட்பட வெளியே இருக்காங்க. நிறைய பேர் இவங்க விலைக்கிருக்காங்க, வெளியே இருக்காங்க. சில பேர் இப்போ இன்னும் இருக்கிறவங்க வெளியே வர போறாங்க. இவங்கெல்லாம் இணைச்சி செஞ்சுட்டு வர நவம்பர் 27க்குள்ள ஒரு நல்ல மாவீரர் நாள் உள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தமிழ் தேசிய இயக்கமா இப்ப புதுசா கட்டுறதா இல்ல இருக்கிற தமிழ் தேசிய இயக்கத்துல நல்ல இயக்கமா நாங்க போய் சேரதான்றது நவம்பர் 27க்குள்ள முடிவு பண்ணுவோம். கட்சியில இணையத்துக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறது, இயக்கம் ஆரம்பிக்கிறது முன்னாடி மதுரை வெற்றிக்கு முன்னாடி மதுரையோட பொறுப்பாளர், இன்னைக்கு அவர் மாநில பொறுப்பாளர் இருந்தாரு, அவரை இப்ப எடுத்துட்டீங்க. புகழேந்தி மாறன் உங்களுக்கு சென்னையில போய் இருக்கிற இடம் கொடுத்து செஞ்சு தங்க வச்சு பண்ண புகழேந்தி மாறன் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர், சென்னை சார்ந்தவர், அவரை ஒதுக்கிட்டீங்க. உங்களுக்கு கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி பத்தி தெரியும். உங்களுக்கு கல்யாண சுந்தரம் கோயம்புத்தூர்ல வந்து பண்ணாரு, அவரே ஒதுக்கிட்டீங்க. ராமநாதபுரத்துல அன்னைக்கு இக்கட்டான காலகட்டத்துல, அன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்துல, அன்னைக்கு காங்கிரஸோட எதிர்ப்பு ஆட்சியில் இருக்கும்போது பெரிய எதிர்ப்பு பண்ணி காங்கிரஸ் ஆதரவா சிதம்பரத்துக்கு எதிர்ப்பா நின்ற அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன் இருந்தாரு. அன்னைக்கே அரசியல என்ன தெரியாது, அன்னைக்கே அவர் எதிர்த்து நின்றாரு சிதம்பரத்தை, அவரை கட்சி விட்டு எடுத்துட்டீங்க. அண்ணன் இங்க மாவட்ட சேலம் மாவட்டத்தில் ராசாமைப்பன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை தூக்கிட்டீங்க. இப்ப சிவசங்கரனை பத்தி ஒண்ணு பேசுறீங்க, அக்கா காளியம்மா பத்தி இப்ப நீங்க கடைசி பேசுறீங்க, அது ஒண்ணு என்ன நடவடிக்கை தெரியல. தஞ்சை குகன்குமார்னு அண்ணன் இருந்தாரு, அவரு கிட்டத்தட்ட அதுவும் இன்னொரு கூத்து. அதுதான் இருக்கிற பெரிய விஷயமே என்னன்னா, யார் கட்சியோட மாவீரர் நாள் இன்ன வரைக்கும் தமிழ் தேசிய இல்ல உலகம் முழுசும் நடந்த மாவீரர் நாள் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நடந்துச்சு. கிருஷ்ணகிரியில தான் முதல் 2017 நம்ம மாவீரர் நாள் வெளித்திடல் வச்சோம். நம்ம அதுக்கு அரசு கோர்ட்ல வந்து உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி வச்சோம். அந்த மாவீரர் நாள் யார் சிறப்பாக வைக்கிறாங்களோ, மாவீரர் நல்லா நீங்க நோட் பண்ணுவாங்க, மாவீரர் நாள் யார் அந்த மாவட்டம் நடத்துறாங்களோ அடுத்த வருஷம் பார்த்தா மாவீரர் நாள் நடத்தின அந்த மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளரும் கட்சியில் இருக்க மாட்டாங்க. நான் நடத்தினேன், நான் கட்சியில் இல்லை. அடுத்து சஞ்சீவநாதன் ஒருத்தர் நடத்தினாரு, அவர் கட்சியில் இல்லை. அடுத்த வருஷம் தஞ்சை கும்பகோணம் நடத்துற கட்சியில இல்லை. அப்ப யார் அடுத்து மதுரை அண்ணன் இல்லை. அப்ப இது உண்மையாவே தமிழ் தேசிய இயக்கத்துக்காக தான் வேலை செய்யறாங்களா, இல்ல எல்லாருக்கிட்டையும் எங்களை தமிழ் தேசிய இயக்கத்துக்காக விடுதலை புலிகளோட இதுக்கும் தமிழ் தேசிய மக்கள் இழந்த லட்சக்கணக்கான மக்கள் இறக்கும்போது பல கோடி பேர் வெளியே வந்தாங்க, லட்சம் பேர் கொதிச்சிருவாங்க, அவங்கள மடைமாத்திரத்துக்காக எங்களை இணைச்சிங்களான்னு தெரியல எங்களுக்கு. ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. யாருமே அடுத்த தலைமை யாருமே இல்ல, பேச்சாளர் இல்ல. இன்னைக்கு துறைமுருகன் மட்டும் தாங்கிறாரு, இடுமலம் காட்சி தம்பி இருக்கா, 2-3 பேர் பேச்சாளர் இருக்கிறாங்க. இல்ல யாருமே இப்ப யாருமே இல்ல, எல்லா பேச்சாளரும் வெளியே போயிட்டாங்க கட்சி. ஆமா இது இல்ல, ஏன்னா இவர் தான் தலைமையே. நம்ம அடுத்தவங்க குறை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கட்சியில போற திரும்ப நாளைக்கு சேர்த்து வந்த பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுன்னு. கட்சி தலைமை உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? எல்லா தவறும் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும். அப்ப நீங்க அடுத்த கூட இருக்கிறவங்க 4 பேர் பண்றாங்கன்னு, கூட இருக்கிறவங்க வந்து இவங்க எல்லாம் சரியில்லை, இவங்க சீமான வந்து அப்படி ஒரு மோட்டிவேஷன் பண்ணி உள்ள நிறுத்தி வச்சுக்கிறாங்க, கட்டமிஷன் அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சொல்றேன் 2010 இன்னைக்கு இல்லைன்னா 2019 சொல்றோம். நாங்க 2019 முன்னாடி எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல. 2019 முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வருது, வாக்கு அதுக்கப்புறம் தான் கட்சியோட வேலைகள் அதிகமா இருது. அப்போ வந்து சொல்லிட்டு தாங்க, யாரும் சொல்லாமலாம் இல்லைன்னு. அவர் கேட்கல, யாரையும் காது கொடுத்து கேட்கலாம். அவர் 1 நிமிஷம் கூட பேச, நீங்க எந்த தமிழ்நாடு முழுசு கேட்டு பாருங்கண்ணே, அவர் கூட இருக்கிற 4 பேர் தவிர அவர் தமிழ்நாடு முழுசு எந்த மண்டல செயலாளர் பேசுனது கிடையாது, எந்த மாவட்ட செயலாளர் பேசுனது கிடையாது, எந்த பொறுப்பாளர்கிட்ட பேச மாட்டார். அந்த பதில் பேசி விடுவாங்க, போடுவாங்க, அவங்களுக்கு தூக்கி விட்டுருவாங்க. அதுல யாரும் ஒரு மாநில பொறுப்பாளர் உள்ள அடுத்து வேலை செய்வான், இல்ல யாரும் ஒரு பணக்காரன் வருவான், உடனே எல்லாம் திமுக வலுவான ஒரு ஆட்கள் வருவாங்க, அவங்களை வச்சு கட்டமைப்பு போகணும், யாருக்கிட்டே பேசுனது கிடையாது. அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இல்ல, ஏன்னா சீமானுக்கு அப்புறம் நீங்களே உருவான ஆட்கள் எங்க, கட்சி வளர்க்கும் போது உங்க கூட ஆட்கள் எங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. நீங்க காலி மக்கள் இதுல சொல்ற மாதிரி கல்யாண சுந்தரம் மாதிரியும் ராஜீவ்காந்தி மாதிரி எல்லாம் என்ன துரோகம் மட்டும் போனா, கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி என்ன துரோகம்னா நீங்க சொல்லுங்க. முதல்ல எடுத்து நின்றாங்கன்னா அந்த கட்சி போய் நிக்க வச்சது யாரு? திமுக. எந்த கட்சி வேணாம்னு நிக்க வச்சு அதிமுக போய் இணைஞ்சது யாரு? எந்த கட்சி மதவாதத்துக்கு எதவாதத்துக்கு சொல்லிட்டு அதுல போய் இணைஞ்சு வச்சு பிஜேபி இணைக்க சொன்னது, இணை வச்சது யாரு? தமிழ் தேசிய அரசியல் வெறுக்க வச்சது யாரு? நீங்க தான். யாரும் வெளியிலாம் ஏற முடியல. இவர் யாரையும் தன் கூட இருக்கிறவங்களும் ஒருத்தவங்க வளரக்கூடாது. யாரும் அந்த மாவட்டத்திலயோ இப்ப திமுகவா ஐயா வீரபாண்டியர் இருக்காரு, அதிமுகவா அண்ணன் KP முனுசாமி என்னங்கிறாரு, வேலூர்லயா அண்ணன் துரைமுருகன்ங்கிறாரு, வீரமணிக்கிறாரு, தங்கமணிக்கிறாரு, இவர் இந்த ஒரு ஆட்கள் அவருக்கு இணையக்கூடாது. அவர் சொல்ற விஷயம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா தனக்கான ஆட்கள் சேர்க்காத. இவங்க எல்லாம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாங்க. நாங்க எங்களால் தனக்கான ஆட்கள் சேர்க்காதனாலதான் நாங்க அனாதையை விடுறோம். எங்களை அனாதையை விட்டுறாங்க. இவரோட பிளானு ரொம்ப அருமையா இருக்கும். யாரும் இணைச்சு விட மாட்டார், யாரும் செய்ய விட மாட்டாரு. அப்படியே ஒரு ஆள் அப்படியே கான்செப்ட் அப்படியே ஒரு ஆள் அப்படி தள்ளி அவனை அப்படியே மோட்டிவேஷன் பண்ணி அவனை குற்றச்சாட்டு பண்ணி அவன் தள்ளிடுவாரு. பின்னாடி அவனை பின்னாடி போகாத அளவுக்கு மூழ்கி விட்டுருவாரு.
ஏன்னா இப்ப இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பேர் வருத்தப்படுறாங்க மனசு எங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி வெளியே 5000 10,000 பேர் இருக்கிறான், எவ்வளவு வருத்தப்படுறாங்க எங்களுக்கு தான் தெரியும். வேற வழி இல்ல, விட்டு போக முடியல அவனுக்கு. அவருக்கு ஆதரவால ஒரு 4-10 பேர் போட்டிருப்பாங்க இருப்பாங்க. இது எங்க கூட இணைஞ்ச நான் இணைச்சேன். ஏன்னா சீமானன் வந்து இங்க நினைக்கல, கட்சி இணைக்கல, அன்னைக்கெல்லாம் இணையதளம் இல்ல. அவரால் இணைஞ்சிருப்பாங்க, அவங்களால கொஞ்சம் இணைஞ்சிருப்பாங்க. 50,000 பேர் 30,000 பேர் எல்லாம் இணைஞ்சிட மாட்டாங்க. அவரால் 5,000 பேர் இருந்தா நாங்க போய் திருவா ஊட உட்காந்து பேசி செஞ்சு. இப்ப தற்றலி என்னோட கிராமம், என்னோட கிராமத்துல பிரபாரங்கிறதுனால அங்க 400 ஓட்டு உங்களுக்கு விழுது. பிரபாரம் அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சீமானுக்கா மொத்தம் சீமானுக்கா ஓட்டு போட்டு மாட்டாங்கல்ல. அப்ப அது மாதிரி அந்தந்த கிராமத்துல தாய்வழி கிராமத்துல எல்லாம் இருக்கிறாங்க, பேசுறாங்க, அந்த உறுப்பினர் உறவு இருக்கிறாங்க. உறவு நாளைக்கு எதனா ஒரு எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னா அந்த ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முறையில் தேர்தலாம் நீங்க 2வது இடத்துல வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அண்ணன் ராமச்சந்திரன் இருக்கிற ஊர்ல கம்யூனிஸ்ட் கட்சி அவர் ஊர்ல 2வது வாக்கு நாங்க எடுத்திருக்கோம். நாங்க அப்ப அங்க போய் நாங்க நின்று போராடணும். தெலுங்கு சமூக மக்கள் நான் நின்று தொடர்ந்து 200 நாட்கள் வந்து அவங்க கூட ஒரு வருஷம் வந்து அந்த சிப்கார்டு பிரச்சனைக்காக போராடினேன். அந்த மக்கள் எங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் மட்டும் கட்சியை வளர்க்கல, எல்லாம் சேர்ந்து வளர்த்துருக்கோம். அவ்வளவுதான், எல்லாம் வெளியே வரணும். பேர் எடுத்துட்டாங்கண்ணே, ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள யாரும் இல்லைண்ணே. இப்ப அண்ணன் ராவணன் மட்டும் தான் இருக்காருண்ணே. அவர் தான் பொருளாளராக இருந்தாருண்ணே. இன்னைக்கு அவர் தான் கட்சி முன்னோடியா இருந்தாரு. இருக்கிற வழக்குகளை அவ்வளவு பார்த்திருந்தாரு. இன்னைக்கு விவசாய சின்னத்தெல்லாம் அவர் கூட்டு வந்து அவரும் நிறுத்திருக்கலாம். அவர் மனசங்கடம் அது மாதிரி ஆட்கள் வெளியே இவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. புது ஆட்கள் சின்ன பிள்ளைங்களை எதுவும் விவரம் இல்லாத பிள்ளைங்க போட்டாங்க. விவசாய சின்னத்தை இழந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு ஊரா சேர்த்த சின்னத்தை இழந்த காரணம் தான். அவருக்கெல்லாம் பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கலாம், கட்சி போற பொதுச் செயலாளர் அவருக்கு தான் கொடுக்குறாங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்கல. இவங்க யாருமே நிராகரிக்கிறாங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கை கூட இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களே, அதில் யாருமே இல்லைன்னு. இப்ப சிவராமன் வழக்கு வந்து இல்ல அவன் இறந்தப்ப பேசுனது, ஏன்னா அவன் நம்மளுக்கு தெரியும், அவன் ஏதோ நிகழ்ச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் வருவான் அந்த பையன். மீதி வந்து நம்ம கூட அதிக தொடர்புலாம் இல்லை. அவன் பாட்டுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போவான் செய்யும். மீதி எந்த தொடர்பு கட்சி நிதிகிதியோ இல்ல கட்சி கலப்பணிலையோ அவனுக்கு பொறுப்பு கூட அவனை போட்டு பொறுப்பு நம்ம பொறுப்பு கூட அறிவிக்கல. அவனுக்கு பெருசா அறிவிக்கல, யாருக்கு பொறுப்பே அறிவிக்கல. அவங்க பொறுப்புகளையும் போட்டு அவன் தவிர போட்டு அவ்வளவுதான். அவனை வந்து இன்ன வரைக்கும் அதுக்கு பிறகு எந்த ஒரு கட்டமைப்பு வச்சு கட்சி வளர்க்குன்ற விஷயம் என்னையும் பேசவே இல்லை. அவன் இறக்கும்போது என்ன இப்படி இறந்தான்னு கேட்டா, இந்த மாதிரி அவன் உண்மையை தப்பு பண்ணியிருக்கான், தவறு பண்ணிருக்கான், காவல்துறை சொல்லுது, காவல்துறை சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அவன் தப்பு பண்ணிடான், அதை உணர்ந்து அவன் இறந்துட்டான். இதுதான் விஷயம். இறந்துட்டான்னு நம்ம தலைமைக்கு சொல்றோம், தலைமையை அதை பத்தி கேட்கறாங்க, செய்யறாங்க, இவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே விஷயம் கேட்கல, செய்யல. அதுக்கு பிச்சம் நாங்க இப்போ போறோம், இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க செய்யறோம், பிள்ளைங்க எல்லாம் போறாங்க. இல்ல ஊர்ல அவங்க கூட டீ வாங்கினவன், டீ கடையில மல்லிகை கடைவன் யாரும் பேசினாங்க, இல்ல அவனுக்கு அக்கௌண்ட் 500 1000 அமைச்சரும் கூட விசாரணை கூப்பிடுறாங்க. போய் காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்தா போய் பேசிட்டு வரோம். இன்ன வரைக்கும் அது கூட என்னன்னு கேட்கலைங்களே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனை ஏதோ இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு 4 பேர் பின்னாடி இவன் அண்ணன் சீமானன் கீழே இந்த விஷயம் சீமானன் தெரியுமா என்ன தெரியாது. ஆனா அவருக்கு இருக்கிற ஒரு 4 பேர், அவருக்குள்ள ஒரு ஆளுக்கு இந்த மாவட்டத்துல இவனை காலி பண்ணிட்டு கட்டமைப்பு பண்ணுன்னு அதுக்குள்ள ஒரு 4 பேர் 5 பேரை போட்டு நீங்க போய் தனியா வேலை செய்யுங்க, இந்த பிரச்சனை முடிச்சு வரது லேட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனை பத்தி என்ன கேட்டு செஞ்சதுல தான் பிள்ளைங்க பாதி உண்மையா தவறு பண்ண எவனோ ஒருத்தன் இல்ல தண்டனை அனுபவிக்க போற எவனோ ஒருத்தன் இதெல்லாம் பேசுறாங்கன்னு இன்னைக்கு கேட்கல, இது கேட்கலாம். இப்ப அரசியல் வரலாறுல அரசியல் சட்டத்துல வந்து இருக்குது, வந்து அரசியல் கட்சி மாத்தணும் செய்யணும்ட்டு கடைசி வரும்போது அவர் தலைவரும் போட்டிருக்குது. பேரு தான் ஒருங்கிணைப்பாளர் வெளியே சொல்றோம். கட்சியோட தலைவரும் கடைசியா நடந்த பொதுக்குழுல 5 வருடம் நடந்த பொதுக்குழுல தேர்தல் ஆணையத்துல வந்து அவர் தலைவர்னு மாத்தி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்கல. சரி, அவர் தலைவர்னு கூட வளர்ந்துட்டு போ, அண்ணன் தானே நடத்துறாரு, அதோட அவரை எதுவும் குறை சொல்லல. ஆனா இந்த கட்சியில வந்து பொதுச் செயலாளர் மாத்துறது, இப்ப எல்லா கட்சிக்கும் பொதுச் செயலாளர் இருப்பாங்க, துணை பொதுச் செயலாளர் இருப்பாங்க, தொழில் சங்க பொதுச் செயலாளர் இருப்பாங்க, ஊர் அணிக்கு பொதுச் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர்கள் இருப்பாங்க. இந்த கட்சிக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கிற உங்களால விலகி போன வெளியே போன அத்தனை பொறுப்பாளர்களையும், முக்கியமான பொறுப்பாளர்கள் அவங்க அத்தனை பேரையும் நீங்க கூட்டு பேசி திருப்பி நீ அவங்க கிட்ட கருத்து ரீதியா வந்துச்சுன்னா நாங்க இணைஞ்சு வேலை செய்யறேன்னு. அப்படி இல்லையா, யாரை நீங்க விளக்கங்களோ செஞ்சீங்களோ, நாங்க புதிய தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கி, நாங்க வேற கட்சிக்கு போக முடியாது, நாங்க புது தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கி நாங்க அதை பயணிக்க போறோம். கூட்டணி வைக்க முடியாது. இப்ப அதிமுக கூட அந்த கொள்கை ரீதியா முன்ன உடன்படிக்கை வரல. அண்ணன் இன்னைக்குதான் அதுல மாற்று மொழி சார்ந்த தலைவர் இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி வந்து தமிழரா இருக்காரு, செய்யறாரு. கொள்கை ரீதியா வரும்போது அது மாதிரி இணை வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி எதனா பண்ணாதான் இந்த கட்சியெல்லாம் காப்பாற்ற முடியும். 4 சீட் 5 சீட் வந்ததான் நீங்க வச்சு நீங்க 214 தொகுதி நீங்க மட்டும் வாழ்ந்துட்டு போங்களே தவிர, நீங்க அங்க எம்எல்ஏ வேட்பாளர் மாத்தலாம், இங்க எம்எல்ஏ வேட்பாளர் மாத்தலாம், அவருக்கு டம்மி வேட்பாளர் போலாம், நீங்க பண்ணிட்டு இப்படி போன கட்சி நீங்க வளருங்களே தவிர இது கட்சி வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. அப்படி எதனா ஒரு வாய்ப்பு பண்ணா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கூட்டணி வைச்சா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. கூட்டணியும் தமிழ் தேசிய நம்ம கருத்தியில கேட்டவங்க கூட்டணி வைக்கலாம். திமுக கூட வைக்க முடியாது, காங்கிரஸ் கூட வைக்க முடியாது, பிஜேபி கூட வைக்க முடியாது. அப்ப இது மாதிரி கட்சிகள் இணைஞ்சு நிக்கிற சூழல் அவ்வளவுதான். நீங்க மொத்த மதவாத எதிர்ப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த மதவாதத்தை இருக்குன்னா இதெல்லாம் பண்ணணும், நீங்க பண்ணா வாய்ப்பு இருக்குன்னு. நாங்க அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல, நாங்க கருத்தில் தான் நாங்க இல்ல இறந்தோம்னா காலம் முழுசு நாங்க தனித்து நின்று தான் வெல்வன்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அது ஒன்னும் 50 வருஷம் நாம் தனித்து நின்று வெல்ல முடியாது. அது அவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், அது வாய்ப்பு இல்லை. நாங்க இந்த வழக்கு விஷயங்களே
அந்த தம்பி அவன் சிவன் வழக்கு விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த நம்ம தம்பி அதுலேயே ஒரு சில பேரெல்லாம் அவங்க கூட இருந்த ஆட்கள் 2 3 பேர் கட்சியில் உறுப்பினராக இருந்தாங்க. அவங்களாம் குற்றச்சாட்டு பண்ணல செய்யல. அவங்களாம் பிடிச்சிட்டு வந்து காவல் கூட சொல்லும்போது அந்த வேலையை நான் அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தோம். அவ்வளோ அந்த நேரத்தில் இருந்தோமே தவிர மீதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு தொழில் ரீதிக்காவில் எல்லாருமே உலகத்திற்கு அத்தனை கட்சிக்காரனுக்கும் பேங்க்ல கடன் வாங்குவோம், இருக்கிற நண்பர்கள் கடன் வாங்க உடவாங்க. அது அது வந்து நாங்கள் வந்து அது தனிப்பட்ட பிரச்சனை தானே. அதில் நீங்கள் கட்சி அதுக்காக போகணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா அப்படி போனா கட்சி விட்டுலாம் நீங்க இந்த நீக்கிடுங்கல்ல. அவங்க அதுக்காக போகணும் அவசியம் இல்லை.